நேற்றைக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார்கள். நேற்றைக்கு சேலத்திலும் நேற்றைக்கு முன்தினம் தர்மபுரியிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்கின்ற ஒரு போலியான குற்றச்சாட்டை தெரிவித்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 32 பக்கங்கள் அடங்கிய குற்றவாளிகளின் பெயர்கள், குறிப்பாக 261 குற்றவாளிகள் 1975 வழக்குகளை பின்னணிகளாக கொண்டவர்கள். இந்த 261 பேரும் இப்பொழுது தஞ்சம் புகுந்திருக்கிற கட்சி பாஜக என்று நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆதாரத்தோடு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடிகளையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சமூக விரோதிகளையும் தங்கள் கட்சியில் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொண்டு இன்றைக்கு அந்த நரேந்திர மோடி சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லுகிறார். அதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 32 பக்கங்கள் அடங்கிய அந்த 261 குற்றவாளிகளின் பெயர்களை, அந்த ரவுடி பட்டியலில் இருந்தவருடைய பெயர்களை நேற்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இனிமேலாவது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற நரேந்திர மோடி போன்றவர்கள் தமிழகம் குறித்து பேசுகிற போது யோசித்து பேச வேண்டும். நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு போலியாக கண்ணீர் விட்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்தியா முழுமைக்கும். அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் செய்கிற ஒரு பணி அது. 2019 கூட ஒரு மலை குகை கோயிலுக்கு சென்று பிறகு போலியாக பல்வேறு இடங்களில் அழுது, எனக்கு முன்பெல்லாம் இன்னொரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் செய்து வருவதைப் போலவே எனக்கு பிள்ளையா குட்டியா என்றெல்லாம் கேட்டு அழுது புலம்புகிற அந்த பணியினை செய்து வருகிறார். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். நரேந்திர மோடியின் கண்ணீரை அவருடைய கண்களே நம்பாது என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அதோடு மட்டுமல்லாது நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் குறித்து சொல்லுகிற போது போதை வஸ்துக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் என்று ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறார். இந்த எல்லோருக்குமே தெரியும். குஜராத் தான் இன்றைக்கு இந்தியாவுக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சப்ளை செய்கிற அளவுக்கு இந்த போதை வஸ்துக்கள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். அதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு தொடர்ந்து தேசிய போதை தடுப்பு பிரிவினரால் எடுக்கப்பட்டு வருவதையும் இன்றைக்கு அனைவரும் நன்றாக அறிவார்கள். அதையும் கூட நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் குறிப்பிட்டு நேற்றைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் போதைப் பொருட்கள் கிடைப்பது என்பதே, அதனுடைய ஒட்டுமொத்த இடமாக இருப்பது என்பதே குஜராத் என்பதையும் சொல்லி, அந்த குஜராத்தின் முன்னாள் முதல்வர் இன்றைய பிரதமர் என்றெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சொல்லி வருகிறார்கள். எனவே மாண்புமிகு இந்தியாவின் பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு குறித்து பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியின் ஆட்சி மிக விரைவில் அமையவிருப்பதற்கான சான்றாகத்தான் பாஜகவினர் இன்றைக்கு தேர்தலில் நிற்பதை கூட தவிர்த்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் அவரையும் ஜெய்சங்கர் போன்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் தமிழ்நாட்டிலும் அல்லது ஆந்திராவிலோ நிற்க சொல்லி பாஜக தலைமையை கட்டளையிட்டதாகவும் அதற்கு இவர்கள் மறுத்துவிட்டதாகவும் அவர்களே சொல்லுகிறார்கள். அதற்கான காரணமாக அவர்கள் சொல்லுவது, எங்களிடத்தில் பணம் இல்லை, அதனால் நாங்கள் நிற்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கேட்டார், 12,000 கோடி தேர்தல் பத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு வந்திருக்கிறதே, அதில் உங்களுக்கு எதுவும் தரவில்லையா தேர்தலில் நிற்பதற்கு என்று கேட்டிருக்கிறார். எனவே ஒரு பொய்யான தகவலை சொல்லி எங்களுக்கு மக்களின் ஆதரவு இல்லை, மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், அதனால் நாங்கள் தேர்தலில் நிற்கவில்லை என்று சொல்லுவதை தவிர்த்து பணமில்லை அதனால் தேர்தலில் நிற்கவில்லை என்கின்ற ஒரு போலியான காரணத்தை நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இன்றைக்கு சொல்லி வருகிறார்கள். இந்த வகையில் இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை வடகிழக்கு மாநிலங்களில் 3 தேர்தலில் நிற்பதை அவர்கள் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேகாலயாவிலும் நாகாலாந்திலும் மணிப்பூரிலும் பாஜக தேர்தலில் நிற்கவே இல்லை.
அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், நாங்கள் இந்த 3 மாநிலங்களிலும் இந்த மாநில கட்சிகளை ஆதரிக்கவிருக்கிறோம், எனவே நாங்கள் இங்கே நிற்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். உண்மை அதுவல்ல என்பதை பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் மிக சிறப்பாக அறிவார்கள். அந்த வடகிழக்கு மாநிலங்களான அந்த 7 மாநிலங்களை பொறுத்தவரை, அஸ்ஸாமாக இருந்தாலும், திரிபுராவாக இருந்தாலும், நாகாலாந்தாக இருந்தாலும், மணிப்பூராக இருந்தாலும், மேகாலயாவாக இருந்தாலும், இந்த 7 மாநிலங்களில் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடியாது. அதற்கு மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் நடைபெற்றிருக்கிற அட்டூழியங்களும் அடாவடித்தனங்களும் வன்முறைகளும் காரணம் என்பதை இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.